ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் धन्यवाद हालेलुया ஆண்டவருடைய இரக்கத்திற்காக எங்கள் பரிசுத்தரே எங்களோடு இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே விசுவாசம் நடந்துகிற தெய்வமே, இருந்து வெளிச்சத்தில் பிரகாசிக்கிற தெய்வமே, எங்கள் கோட்டையே, எங்கள் அரணே, எங்கள் தஞ்சமே, இருக்கிற துருகமே, எங்கள் மேடகமே, எங்கள் பெட்டகமே, எல்லா வாயை திறந்து துதிப்போமா, உற்சாகமாக சத்தமாக ராகமாக பேசுகிறவரே, நன்மைகளின் நாயகரே, எங்கள் விடிவெளியே, எல்லா கரைகளை கட்டி எங்கள் அற்புதமானவரே, எங்கள் அற்புதங்களை எங்கள் அற்புத நேரத்திற்காக எங்கள் அற்புத நேரமே, எங்களுக்கு அற்புத மகளை தந்தீரையா, இந்த அற்புத மகளுக்காக ஸ்தோத்திரம். Thank you Lord. ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, அன்பின் பரலோக பிதாவே, மீண்டும் ஒரு புதிய நாளை தந்து இந்த புதிய நாளின் காலை வேளையில தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே இந்த காணொளி மூலமாய் இந்த நாளிலும் தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஜனங்கள் குடும்பங்கள் யாவரையும் உடைய கரத்தில் அர்ப்பணித்தவாய் இந்த காலை பொழுதிலே உடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். உடைய சமாதானம் இந்த நாளிலும் எங்கள் மத்தியில பெரிதாய் விளங்கும்படி இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் வேலையை இந்த நாளில் ஆசீர்வதிக்க உடைய கரத்தில் துவக்கம் முதல் இறுதி வரை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். மீண்டும் ஒரு விஷயம் உடைய வெளிச்சத்துல நாங்கள் வெளிச்சம் காண உடைய வார்த்தை இந்த நாளிலும் ஒவ்வொரு செய்யும்படி இந்த காணொலியை காண்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தாவே நீர் திறந்த வாசலை கட்டளையிடும்படி எல்லாவற்றையும் உடைய கரத்தில் தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இந்த காணொலியை காண வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ மக்களுக்கும் இயேசு நாமத்தால் இந்த காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. தொடர்ந்து தேவனுடைய சமூகத்திலே நாம் சேர்ந்து ஒரு பாடலை பாடி நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கற்று தந்தீர், நடத்துகிறீர், கண்டித்து உணர்த்தி போதிக்கிறீர், ஆவியானவரே. அந்த பாடலை சேர்ந்து பாடுவோம்.
Be
ஏகிராமியானவரே, பரிசுத்தாவியானவரே, ஆவியானவரே, தூயா யானவரே, கண்ணே கண்ணீத்தை உணர்த்தி போதித்தீர். ஆவியானவரே, தூய ஆவியானவரே, ஆவியானவரே, தூய ஆவியானவரே, ஆவியானவரே, தூய Hallelujah.
தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து வருவோம். வேத புத்தகத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் கூட தேவனுடைய சமூகத்திலே தெய்வ வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து வருவோம். பிரசங்கியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை 7வது வசனத்தை வாசிக்கலாம். கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு, மௌனமாய் இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு. கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு. காலங்களை குறித்து பிரசங்கி புத்தகம் 3ஆம் அதிகாரத்திலே 28 விதமாக காலங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 8வது வசனம் வரைக்கும் வாசித்தால் பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் வாசித்தால் 28 சீசன் ஆஃப் லைஃப், நேற்று வாழ்க்கையை குறித்து எடுத்து நிமிடம், செகண்ட்ஸ், மினிட்ஸ், ஹவர்ஸ், நேற்றைய தினத்திலே பார்த்தோம். அல்லேலூயா. இன்றைக்கு காலங்களை குறித்து நாம் சொல்ல பார்க்கிறோம். காலங்கள் கர்த்தருடையதாக இருக்கிறது. அல்லேலூயா. காலங்கள், சங்கீதக்காரன் தாவீது சொல்றான், காலங்கள் கர்த்தருடையது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. காலங்கள் கர்த்தருடையதாக இருக்கிறது. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். காலங்களை வேதம் சொல்கிறது. சங்கீதம் 31:15 என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. 31:15 வாசிக்கிறோம். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. இந்த நாட்களிலும் இந்த காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஆகவே நாம் சொல்லலாம், my life is in your hands. ஆமென். Hallelujah. அல்லேலூயா. My life is in your hands. என்னுடைய வாழ்க்கையை உங்களுடைய கையில தரேன் என்று இந்த நாட்களில் சொல்லுங்கள். சென்னை பட்டணத்துல நான் பிராட்வேல ஹாஸ்டல்ல இருந்து படித்தேன். என்னுடைய ஹாஸ்டல்ல 2 இன்ஸ்டிடியூட்ல உள்ளவங்க தங்கி படித்தோம். ஒன்று பிரிண்டிங் டெக்னாலஜியில சிகா, பூந்தமல்லியில ரோட்ல இருக்குது சிகா என்ற ஒரு இன்ஸ்டிடியூட். அதுல படிக்கக்கூடிய சகோதரரும் எனக்கு நண்பர்கள். எங்க இன்ஸ்டிடியூட் வந்து பேசியன் பட்சி இறக்கத்துல புளியந்தோப்பு அந்த பகுதியில் நான் படித்தேன். சென்ட் ஜோசப் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட், சலேஸ் இன்ஸ்டிடியூட். 2 ஹாஸ்டல் சகோதரர்களுமே அதில் தங்கி படித்தோம். ஹாஸ்டல்ல தங்கிட்டு பஸ்ல போவோம். இந்த பெண்டிங் ஒரு எனக்கு ஞாபகம் இருக்கிறது. இந்த மை லைஃப் இஸ் இன் யுவர் ஹேண்ட் சொன்னாலே எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அந்த பெண்ட் ஆகக்கூடிய ஒரு நல்ல அழகான கோழி குஞ்சு படம், ஒரு கையில அப்படி ஏதனமோல ஒரு படம். அல்லேலூயா. இப்படி படம் எங்க பார்த்தாலும் நான் கிரீட்டிங்ஸ் வாங்கக்கூடிய எனக்கு ஒரு பைத்தியம். அல்லேலூயா. சின்ன வயசுல இருந்து கிரீட்டிங்ஸ், புத்தாண்டு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் அனுப்பி பழக்கம். ஆனால் வாலிப மெச்சூர்ல, அல்லேலூயா, உங்களுக்கு தெரியும், மை லைஃப் இஸ் இன் யுவர் ஹேண்ட்ஸ் சொல்லி யாரையாவது கையில கொடுக்கலாம்னு சில ப்ரப்போஸ் பண்றதற்கு, அதை கொடுக்கிறதுக்கு சகோதரர்கள் ஆயத்தப்பட்டதை நான் பார்த்தேன். அல்லேலூயா. அதுல மை லைஃப் இஸ் இன் யுவர் ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதி, அது வாலிப நாட்கள் போராட்டங்கள். என் வாழ்க்கையிலும் கூட அப்படி நடந்திருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் இந்த
கவனிக்க வேண்டும். My life is in your hands. உம்முடைய கரங்கள்ல அர்ப்பணிப்போம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுல இருந்து இந்த ஊழியத்துல அவர் கையில என்னை கொடுத்தேன். இந்த லாக்டவுன் எனக்கு ஒரு பெரிய விஷயமாக தெரியல. அல்லேலூயா. முற்றிலும் அவருடைய கையில இந்த காலங்களை ஒப்புக் கொடுக்கக்கூடிய காலங்கள். தாவீது அந்த சங்கீதத்திலே சத்துரு முற்றிலும் துரத்தும் போது அவன் சொல்லுகிற அந்த பாட்டு தான் நாம் இப்ப வாசித்தோம். சங்கீதம் 31:15. என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, என் சத்துருக்களின் கைக்கும் என் துன்பப்படுத்துகிறவரின் கைக்கும் என்னை தப்பு. துன்பம் சத்துரு தொடர்கிறது. கவுதாரியை வேட்டையாடும் போல வேட்டையாடினான் சவுல். அவளுக்கு துன்பம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. பென்ஜமின் கோத்திரத்தான் சீமாயை கல்லெறிந்து கொண்டு வந்தான். அல்லேலூயா. காலங்கள் கர்த்தருடையதாக இருக்குது, உங்களுடைய கையில் இருக்கிறது. சில இந்த நாட்கள்ல வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்களை பார்த்தால் காலங்கள் இருக்கிறதா இல்லையா தெரியாம இருக்கிறது. அல்லேலூயா. சொந்த பிள்ளையே அவனுக்கு ரோதி, எல்லாம் அவனுக்கு மாற்றப்பட்டு விட்டது. ஆலோசனை காரணம் தான் அகித்தோப்பேல், நண்பர் ஊசி, எல்லாமே அவனுக்கு ஆப்போசிட்டாக துன்பம் பெறுகிற காலங்கள், சத்துரு தொடர்கிற காலங்கள். இந்த காலத்திலே கூட நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் திருச்சபையும் நாம் ஒப்புக் கொடுப்போம். My life is in your hands. ஏனென்றால் காலங்கள் கர்த்தருடையதாக இருக்கிறது. காலங்கள் கர்த்தருடைய, இந்த காலங்கள் கர்த்தருடையது. இந்த அதிகாரத்துல பிரசங்கி 3ஆம் அதிகாரத்துல 28 is season of life, a time or season. டைமிங் சீசனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலங்கள் லாக்டவுனான காலங்கள். உலகம் முழுதுமே டைம் இஸ் a good teacher. காலங்கள் பொன்னானது என்று சொல்வார்கள், டைம் இஸ் கோல்ட் என்று சொல்வார்கள். இந்த நாட்களை நாம் சொல்ல முடியும், டைம் இஸ் a good teacher. இந்த காலங்கள் உன்னை ஒரு கற்றுக் கொடுக்கிறதாக, காலங்கள் ஒரு டீச்சராக கற்றுக் கொடுக்கக்கூடிய காலங்களாக இருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே நீங்க சொல்லலாம், டைம் இஸ் கோல்ட் என்று சொன்ன காலங்கள்ல இந்த காலங்களை சொல்லுவோம், டைம் இஸ் a good teacher. காலங்கள் பொன்னான காலங்கள் போய் கொண்டிருக்கேன்னு சொல்லாதீர்கள். அல்லேலூயா. இந்த காலத்தில் நீங்க சொல்லக்கூடியது என்ன? டைம் இஸ் a good teacher. இந்த காலங்கள் எனக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒவ்வொரு விஷயங்களையும் அணுவாக கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஒவ்வொரு அசைவுகளும் உனக்கு கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. ஆமே, டைம் இஸ் a good teacher. காலம் நமக்கு நல்ல ஆசிரியராக இருக்கிறது, நல்ல குருவாக இருக்கிறது. இந்த காலம் உனக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காலம். ரகசியங்களை கற்றுக் கொடுக்கிறது, விலையேறப்பட்டதை கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. தெய்வீகத்தை கற்றுக் கொடுக்கிறது, பரிசுத்தத்தை கற்றுக் கொடுக்கிறது, நீதியை கற்றுக் கொடுக்கிறது, தாழ்மையை கற்றுக் கொடுக்கிறது. உன்னுடைய ஜீவியத்துல, ஆவிக்குரிய வாழ்க்கையில கற்றுக் கொடுக்கக்கூடிய காலம். பொறுமையை கற்றுக் கொடுக்கிறது, சாந்தத்தை கற்றுக் கொடுக்கிறது, அன்பை கற்றுக் கொடுக்கிறது, விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கிறது. ஆவியின் கனி உனக்கிலே பூரணமாக கற்றுக் கொடுக்கக்கூடிய
காலம். ஆவின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடி பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், இச்சையடக்கம், தயவு, இதெல்லாம் உனக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆவின் கனிக்கல. இப்படிப்பட்ட பிரமாணத்தோடு இருக்கிறது. அல்லேலூயா. இந்த பிரமாணத்துக்குள்ளமான எந்த பிரமாணம் கிடையாதுங்க. இந்த டைம் உன்னை ஆவிக்குரிய கனிகளுடைய குணாதிசயம் உள்ளவனாக மாற்றுகிறது. ஆவின் கனி இந்த பிரமாணத்துக்குள்ளமான பிரமாணம், வேற ஒரு பிரமாணம் இல்லை. கலாத்தியர்கள் நிருபம் எடுத்து வாசிக்கலாம். கலாத்தியர்கள் நிருபம் 5:22. ஆவின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடி பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. Time is a good teacher. இந்த நாட்கள்ல இந்த பிரமாணங்களை எல்லாம் இந்த காலங்கள் கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் வாசித்தோம் 7வது வசனத்திலே 28 விதமான சீசன்ஸ் காலங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்க வேளையில 28 சீசன் ஆஃப் லைஃப், உடைய வாழ்க்கையில 28 விதமான சீசன் ஆஃப் லைஃபை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே நாம் ஒரு 21ஐயும் 22ஐயும் பார்க்க போகிறோம். 7வது வசனத்துல 21 22 கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு. போதும், நான் 21 22 தான் சொன்னேன். அது 23 24 ஆயிரம். 28 காலங்களில் குறித்து சொல்றதுல இந்த 21வது காலத்தையும் 22வது காலத்தையும் சொல்ல பார்க்கிறோம். கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு. அல்லேலூயா. இது இந்த காலம் கிழிக்க ஒரு காலம், தைக்க ஒரு காலம். ஒன்றை கிழித்துட்டு ஒன்றை தைக்கிற காலங்களாக இருக்கிறது. அல்லேலூயா. உனக்கு ஒன்றை சுயமாக நீ சுயமாகவே ஒன்றை உடுத்தி இருக்கிறாய். அதை கிழித்துட்டு ஆண்டவர் ஒன்றை உனக்கு புதுசாக ஒன்றை உனக்கு தைக்க விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் இந்த காலங்களிலே ஒன்றை கிழித்து ஒன்றை தைக்கிற காலம், ஒன்றை கிழித்து ஒன்றை தைக்கிற காலம். அது தேவையில்லை. அத்திமர இலையை உடுத்தி இருந்தார்கள், தைத்து. ஆதியாம புத்தகம் செம்பரவியா சில காரியங்களை நாம் உடுத்தி இருக்கிறோம். 7வது வசனத்திலே வாசிக்கிறோம். ஆதியாம புத்தகம் 3:7. அப்பொழுது அவர்கள் இவருடைய கண்கள் திறக்கப்பட்டது, அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்திகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சையை உண்டு பண்ணினார்கள். எதை தைத்து? அத்தி இலையை தைத்து. அல்லேலூயா. அத்தி இலையை தைத்து உடுத்தினார்கள். இந்த காலங்களிலே டெம்பரரியாக தான் நிர்வாணிகளாக இருக்கிறார் என்று சொல்லி கண்கள் திறக்கப்பட்டது. பாவம் செய்தார்கள், அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது, மாம்ச கண்கள் திறக்கப்பட்டது. தங்கள் நிர்வாணிகள் என்று சொல்லி டெம்பரரியாக நிர்வாணத்தை மறைக்க உடுத்தப்பட்டதுதான் அத்தி இலை. அல்லேலூயா. ஒன்றை டெம்பரரியாக உடுத்தினார். என்ன செய்தாங்க? டெம்பரரி. அந்த டெம்பரரி அது நிரந்தரம் கிடையாது. அல்லேலூயா. நாம் கூட இப்படி டெம்பரரியாக இங்கே கவனிக்க வேண்டும். சில விஷயங்களை
உடுத்தி கொண்டு வர. இங்கே ஆதியாகமம் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். தேவனாய் கர்த்தர் ஆதாமுக்கும் மனைவிக்கும் தோலுடைய உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். ஒன்றை கிழிச்சிட்டு ஒன்றை உடுத்துகிறார். கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம். வேதத்தில் இருக்கிற முதல் பலி ஒரே தரம் பலியிடப்பட்டவர். ஒரு ஆடு பலியிடப்பட்டிருக்கிறது. நிர்வாணத்தை மூட, உன் நிந்தையை மூட, உன் அவமானத்தை மூட பழைய ஏற்பாட்டில் இருந்து ஒரு பலி செலுத்தப்பட்டுக் கொண்டே வருகிறது மறைமுகமாக. ஆதாமுக்கு ஒரு தோளுடை உண்டாக்கினார். தோளுடை ஒரு பலி செலுத்தி தான் இந்த தோளுடை. அல்லேலூயா. அப்பா ஆள் எங்கே என்று கேட்கிறான். எங்கே? மறைமுகமாக இருக்கிறது பலியிடப்படுவதற்கு. இன்னும் வாசித்தால் அங்கே பாஸ்காக்கு ஒரு ஆட்டுக்குட்டி பலியிடப்பட வேண்டியது மறைமுகமாகவே. ஆதாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவங்களை சுமக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இன்று கர்த்தர் இங்கே வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் தேவ ஆட்டுக்குட்டி. யோவானுக்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம், மன்னிக்கவும், யோவான் 1ஆம் அதிகாரம் 29. யோவான் இயேசு இப்ப தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. 36. இது நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். தேவ ஆட்டுக்குட்டி, Lamb of God. தேவ ஆட்டுக்குட்டி. பழைய ஏற்பாட்டில் அவருடைய நிர்வாணங்களை, நிந்தைகளை, அவமானங்களை, அக்கிரமங்களை மூடுகிறது. பாவத்தை ஒரு டெம்பரரியான அனுபவம். வருஷந்தோறும் பிரதான ஆசாரியை போய் செய்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. வருஷந்தோறும் டெம்பரரி. ஒவ்வொரு அந்த இயேசு கிறிஸ்து வரைக்கும் அந்த டெம்பரரியான காலங்களாக தான் இருந்தது. வாசிக்கப்படுகிறது. சங்கீத புத்தகம் 31ஆம் அதிகாரத்திலே வாசிக்கலாம். சங்கீதம் 32 1வது வசனம். எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ. தரைக்கு பின்னால போய் நிவாரண மூடத்தான் பட்டது. பாவம் கழுவப்படவில்லை, மூடப்பட்டது. அதுதான் வருஷந்தோறும் மீண்டும் மீண்டும் பாவம் செய்து கொண்டே இருந்தார்கள். மீண்டும் சாத்தான் திறந்து காமிச்சுட்டே இருந்தான். நீ செய்யற, நீ பாவி, உன்னை குற்றப்படுத்திக்கிட்டே இருந்தான். ஆனால் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரே தரம் பலியிடப்பட்டவர். எடுத்து வாசிங்கள். எபிரேயர் நிருபம் 9ஆம் அதிகாரம் எடுத்து வாசிக்கலாம். எபிரேயர் நிருபம் 9:27. அன்றியும் ஒரே தரம் மறைப்பதும் பின்பு நியாயத்திற்படுவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கபடியே ஒரே தரம் மறிப்பதும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரே தரம் பலியிடப்பட்டார். அல்லேலூயா. மனம் திரும்புவதற்கு அப்புறம் மீண்டும் ஒரே ஞானஸ்நானம் தாங்க. மரித்து பாவம் செய்து மனம் திரும்பி எனக்காக இயேசு மரித்தார் இந்த அனுபவத்திலே வந்து தேவனுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கப்பட்டவனுக்கு ஒரே ஞானஸ்நானம் தான். மறுபடி பிறந்து மறு ஜென்ம திருமுழுக்கு அவனுக்கு அறிக்கை சரியா இருந்தா என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுங்கிற ஒரு நிச்சயம் வேண்டும். அல்லேலூயா. இயேசு அநேகருடைய பாவங்களை தான் சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு 28 கிறிஸ்துவும் அநேக
குடி தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்துக் கொண்டவர்களை ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். இன்னொரு விஷயம், பாவம் இல்லாதவராக வருவார். நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் சுமந்து கொண்டார். ஆகவே நீ சுமக்க தேவையில்லை. அவர் ஏற்கனவே சுமந்து ஒரு கிரயம் செலுத்திருக்கிறது. ஒரு ஆடு பலியிடப்பட்டிருக்கிறது. எல்லா பாவத்தையும் எல்லா சாபத்தையும் அவர் சுமந்து தீர்த்த செம்மறி ஆட்டுக்குட்டியானவர். ஆகவே ஒரு ஆடு பலியிடப்பட்டிருக்கிறது. செப்ரதரி களையப்பட்டு, அல்லேலூயா. என்ன களையப்பட்டிருக்கிறது? ஒரு அத்தியிலையை கலந்துட்டு நிரந்தரமான ஒரு ஆடையை உடுத்தப்பட்டது, தோளுடை உடுத்தப்பட்டது, ஒரே தரம் பலியிடப்பட்டிருக்கிறது. கிழிக்க காலம் உண்டு, தைக்கவும் ஒரு காலம் உண்டு. உனக்கு கரையம் செலுத்தி இருக்கிறார். அதைத்தான் ஏசியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் வாசிக்கிறோம். ஏசியா தீர்க்கதரிசன புத்தகம், துதியின் ஆடை உனக்கு உடுத்தப்பட்டிருக்கிறது. புலம்பல் எல்லாம் மாற்றிட்டார். ஏசாயா 61:3 வாசிக்கிறோம். சீயோனிலே துயரப்படுகிறவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியினுடையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். இயேசு எதற்காக அனுப்பப்பட்டார்? உன்னுடைய டெம்பரரியான வாழ்க்கையை கலைஞ்சிட்டு ஒரு நிரந்தரமான ஒரு ரட்சிப்பை நடையை உடுத்துவதற்காக. அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்களை உணப்படுவார்கள். இது தீர்க்க தரிசனம். இயேசுவை கொண்ட தீர்க்க தரிசனம். எதற்காக இயேசு? சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம். அல்லேலூயா. வேதனையான ஒரு அனுபவத்திலே சாம்பலில் உட்கார்றதுக்கு பதிலாக ஒரு சிங்காரத்தை தந்திருக்கிறார். துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்க அவர் வந்தார். இந்த பூமியில நமக்கு ஒரு கிரயம் செலுத்தப்பட்டிருக்கிறது. செப்ரவரியாக நாம் கூட தூரமாய் இருந்த நம்மை செவிவாக்கி இருக்கிறார். நமக்கு ஏதோ ஒரு வாழ்க்கையில ஒத்தையா ரெட்டையா போட்டு வாழ்ந்து கொண்டிருந்தோம். எப்படி? ஏதோ வாழ்க்கையில எனக்கு நன்மை நடக்குதா? இப்ப அப்படி இல்லை. கன்ஃபார்மா என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரித்தடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். என்னை மரித்தொன்று உயிரோடு எழுப்பின அந்த தெய்வம் என்னை தப்புவிக்கிறார், தப்புவிப்பார், இன்னமும் தப்புவித்துக் கொண்டே இருப்பார். தப்புவித்தார், தப்புவிக்கிறார், இன்னமும் தப்புவிப்பார். இப்படி நாம் அறிக்கை செய்வதாக இருக்கும். அது வேற. இந்த காலங்களில் நாம் புலம்பிக் கொண்டிருக்கிற அவசியம் இல்லை. நமக்கு ஒரு பலியிடப்பட்டிருக்கிறது. புலம்பலின் புத்தகம் 19வது புலம்பல் 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். தேவரீர் என்னைக்கும் எங்களை மறந்து நெடுங்காலமாக எங்களை கைவிட்டிருப்பது என்ன? இந்த காலங்களில் ரட்சிக்கப்பட்டவர்கள் நாம் இப்படி கேள்வி கேட்டுக்கிட்டோம். நெடுங்காலமாக என்னை கைவிட்டுட்டீரே, கைவிட்டு இருக்கிறது எப்படி? கர்த்தாவே எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும், அப்பொழுது திரும்புவோம் பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவளாக்கும். ஒரு காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவளாக்கும். இன்னும் ருசியாக எங்களுக்கு சாப்பிட முடியலையே. இன்னும் எங்களுக்கு ஃப்ரீடமா வெளியே போக முடியலையே. மும்பையில ட்ரெயின் ஃப்ரீயா ஓடிட்டு இருந்தது, எல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. 2 நிமிஷத்துக்குள்ள ட்ரெயின் வந்து கொண்டே இருந்தது. இரைச்சலின் சத்தத்தை கேட்க முடியலையே. பூர்வகாலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை
rejected us and are very angry with us. Utterly rejected us. முற்றிலும் என்ன சொல்றா? முற்றிலும் வெறுத்து விடுகிறோம். என்னை ரிஜெக்ட் பண்ணிக்கிறா. என் ஊழியத்தை ரிஜெக்ட் பண்ணிக்கிறா. என் சபையை ரிஜெக்ட் பண்ணிக்கிறா. என்னை ரிஜெக்ட் பண்ணிக்கிறா. என் குடும்பத்தை ரிஜெக்ட் பண்ணிக்கிறா. என்னை முற்றிலும் வெறுத்து விடுகிறா. பக்தன் renew our days as old. Renew our days as of old. என்னுடைய பூர்வகாலத்து போல எங்களை நாட்களை புதியவளாக்கும். அந்த நாட்கள் இந்த போல புதியவளாக்கும். மாற்று இருக்கும் எல்லாருக்கும் இப்படிப்பட்ட காலங்கள்ல. யோபு பக்தன் சொல்லலையா? யோபின் புத்தகத்திலே 28ஆம் அதிகாரத்துல யோபு சொல்லுகிறான். யோபு புலம்புகிறதை பார்க்க முடிகிறது. யோபின் புத்தகம் எடுத்து வாசிக்கலாம். யோபு 29ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறான், சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீரி போல் இருந்தால் நலமாயிருக்கும். Renew our days as of old. Renew our days as of old. எனக்கு சென்று போன காலங்கள்ல என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீரி போல் இருந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது அவர் தீபம் என் தலைமையில் பிரகாசித்தது. அவர் அருகின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். தேவனுடைய ரகசிய செயலின் கூடாரத்தில் இருந்தது. அப்பொழுது சர்வவல்லவர் என்னோடு இருந்தார். என் பிள்ளைகள் என்னை சூழ்ந்திருந்தார்கள். என் பாதங்கள் நான் நெய்யினால் கழுவினேன். கண்மலையிலிருந்து எனக்காக எண்ணெய் நதி போல ஓடிவிட்டது. அந்த செல்வ நாட்கள் இப்போது இருந்தால் நலமா இருக்கும். இப்படித்தான் பக்தர்கள் விரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். Renew our days as of old. Hallelujah. கேட்டான், ஒரு காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியதாக்கும். சென்று போன நாட்களை போல இப்போது இருந்தால் நலமாயிருக்கும். வார்த்தை சரிதான், ஆசைப்படுவது சரிதான். ஹல்லேலூயா. வாஞ்சிக்கிறார்கள். பழைய போல ஆராதனை நடக்க வேண்டும், சபை கூட வேண்டும். நல்ல வாஞ்சை. சென்று போன காலங்களை நினைத்து ஒரு காலத்திற்கு போல எங்கள் நாட்களை புதியவளாக்கும். எங்களை முற்றிலும் வெறுத்து விட்டீரோ? Hallelujah. Unless you have utterly rejected us. முற்றிலும் வெறுத்து விட்டது போல உங்களுக்கு தெரியலாம், தேவன் உங்களை முற்றிலும் வெறுக்கல. திரும்புவோம். எபிராயிமே, நான் உன்னை கைவிடலப்பா. எரேமியால சொல்றார் இல்லையா? ஹல்லேலூயா. நான் உன்னை மறக்கல, நான் உன்னை கைவிடல, நான் மறக்கல. சில வேளையில அவருடைய முகத்தை மறைச்சது போல இருக்கலாம். அதனாலதான் சங்கீதம் 5:13 முகத்தை மறைத்தது போல தெரியுது. சங்கீதம் எடுத்து வாசிக்கலாமா? சங்கீதம் 5:13 வாசிக்கலாம். சங்கீதம் 5:13 மறைத்தது போல உங்களுக்கு தெரியுதா? அவருடைய முகத்தை மறைத்தது போல. சங்கீதம் வாசிக்கலாம். 5:13 சங்கீதம் 5:13 முகத்தை மறைக்கிறார். ஹல்லேலூயா. 13ஆம் அதிகாரம் சொல்ற கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? 13:2 வாசிக்கிறோம். கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? எதுவரைக்கும்? எதுவரைக்கும் ஆண்டவரே? எதுவரைக்கும் இந்த லாக்டவுன்? எதுவரைக்கும்? எதுவரைக்கும்? நம்முடைய கேள்வி எல்லாம் எதுவரைக்கும்? எதுவரைக்கும்? ஹல்லேலூயா. இப்ப காலங்கள்ல, இந்த லாக்டவுன் காலங்கள்ல எதுவரைக்கும் எதுவரைக்கும் என்றே கேட்டுக்கொண்டிருக்கிறார். முழு உலகமும் இது எதுவரைக்கும் 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 என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உடைய முகத்தை எனக்கு மறைத்திருப்பீர்? எதுவரைக்கும் ஆண்டவரே? எதுவரைக்கும்? எதுவரைக்கும்? எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 31ஆம் அதிகாரம் எடுத்து வாசிக்கலாம். எரேமியா
எரேமியா 31:18 நீர் என்னை தண்டித்து நான் பணியாத மாடு போல் அடிக்கப்பட்டேன். நீர் என்னை தண்டித்தீர், பணியாத மாடு போல நான் அடிக்கப்பட்டேன். என்னை திருப்பும், அப்பொழுது திருப்பப்படுவேன். நீரே என் தேவனாகிய கர்த்தர். நான் திரும்பின பின்பு மனஸ்தாபப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். நான் என்னை அறிந்து கொண்டது நிமித்தம் பின்பு விழாவில் அடித்துக் கொண்டிருக்கிறேன், வெட்கி நாணித்துக் கொண்டிருக்கிறேன். என் இளவயதில் நிந்தையை சுமந்து வருகிறேன் என்று எப்ராயிம் துக்கித்து புலம்பிக் கொண்டிருக்கிறதை நிச்சயமாக கேட்டேன். நீ புலம்பி துக்கித்துக் கொண்டிருக்கிறாயோ? நீ எப்படி புலம்பிக் கொண்டிருக்கிறாய்? மனஸ்தாபப்பட்டு புலம்பிக் கொண்டிருக்கிறாயா? எப்ராயிமே, நான் எனக்கு நீ அருமையான குமாரன் அல்லவா? அவன் எனக்கு பிரியமான பிள்ளைகள் அல்லவோ? அவனுக்கு ரோகமாக பேசுங்கள், அவனை நினைத்துக் கொண்டே இருக்கிறேன். ஆகையால் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது. அவனுக்காக உருக்கமாக இறங்க வேண்டும் கர்த்தர் சொல்கிறார். உனக்காக அவர் உருக்கமாக இறங்குகிற தேவன். உனக்காக என் அருமையான குமாரன் அல்லவோ, என் பிரியமான பிள்ளைகளவோ விரோதமாக பேசுறது முதல் அவனை நினைத்துக் கொண்டே இருக்கிறேன். உனக்கு விரோதமாக கரத்தை நீட்டின முதல் கொண்டு அவர் யோசித்துக் கொண்டுதான் இருக்கிறார். உள்ளம் கொதித்துக் கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் நீ எந்த நிலையில் இருக்கிறாய்? உனக்கு மனஸ்தாபம் இருக்கிறதா? மனஸ்தாபப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். எப்ராயிமே, எப்ராயிம் என்றால் அல்லேலூயா, எரேமியாவுடைய கலகத்துக்கு அப்புறமாக அந்த மொத்தமும் இஸ்ரவேலுக்கு எப்ராயிம் தான். அல்லேலூயா. எப்ராயிம் ஒரு நாடு இருந்தது. யோவான் 11 எப்ராயிம் நகரம் இயேசுவுக்கு போறாரு. அல்லேலூயா. இங்க கவனிக்க வேண்டும். எப்ராயிமே என்றால் இஸ்ரவேலை குறிக்கிறது. எப்ராயிமே, தேவனுடைய ஜனம் மனஸ்தாபப்பட்டுக் கொண்டிருக்கிறதா? அன்னைக்கு மனஸ்தாபப்பட்டுக் கொண்டிருக்கிற அந்த சபையை பார்த்து தான் சொல்கிறார். மனஸ்தாபப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். என்னை அறிந்து கொண்டதற்கு பின்பு விழாவில் அடித்துக் கொண்டிருக்கிறது. வெட்கி நாணித்துக் கொண்டிருக்கிறேன். நீ வெட்கி நாணித்துக் கொண்டிருக்கிறாயா? மனஸ்தாபப்பட்டுக் கொண்டிருக்கிறாயா? உனக்கு இனி வேற ஒரு பணி கிடையாது. செப்ரவரியை எடுத்துட்டு நிரந்தரமாக ஒரே தரம் இயேசு உனக்காக பலி செலுத்தப்பட்டு உனக்கு நீ மூழ்கி ஞானஸ்நானப்பட்டு நீ பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுடைய சபைக்கு சேர்க்கப்பட்ட உன்னை பார்த்து சொல்கிறார், உனக்கு வேற ஒரு வழி இல்லை. இவர் இருக்கிறது 10:26 வாசிக்கலாம். உனக்கு அவர் இறங்க முடியும். Time is a good teacher. இந்த நாட்களே உனக்கு வேதம் கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. ரகசியங்களை கற்றுக்கொண்டு கொடுக்கிறது. சத்தியத்தை அறியும் அறிவை 26 சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்வதாக இருந்தால் பாவங்களை நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு வழி இல்லை. உனக்கு வேறொரு வழி கிடையாது. ஒரு நேரம் உனக்கு பலியிடப்பட்ட நிரந்தரமாக உனக்கு உடுத்தப்பட்டிருக்கிற ரட்சிப்பின் ஆடை. நீ ரட்சிக்கப்பட்டவன். அந்த இயேசு விட்டு நீ டெம்பரரியான ஜீவியத்துல கடந்த நாட்கள ஏதோ நீ உடுத்தி அவசரமா ஏதோ ஒன்றை உடுத்திக் கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறாய். ரட்சிக்கப்பட்டதற்கு அப்புறமும் நம்முடைய முடிவு ஏதோ ஒரு டெம்பரரியான அவசர முடிவுக்காக ஏதோ நாம் டெம்பரரியான கிரியைகளை செய்து நம் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. பரமன் உன்னை மனைவதற்கு அவர் இருதயத்துல முதலாவது ஒரு அச்ச வச்சிருந்திருப்பார். இவன் இந்த அளவுக்கு உள்ளவன், அப்படித்தான் மனைய உன்னை விரும்புகிறான். அல்லேலூயா. நாம் வேற ஏதோ தெரிந்தெடுத்திருக்கிறோம். வேற ஒரு பலிய டெம்பரரி, சில டெம்பரரி அதை களைவோம், களைஞ்சிட்டு மீண்டும் உடுத்தக்கூடிய மனஸ்தாப்பட்டு உடுத்திக் கொள்வோம். மனஸ்தாப்பட்டு சஞ்சலப்பட்டு நாம் தேவனிடத்திலே மீன்விட திரும்புகிறோம். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வமாய் பாவம் செய்யத்தக்கதாக இருந்தால் பாவ நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு வழி கிடையாது. நியாயத்திற்கு ஒருபடி பயத்தோடு எதிர்பார்த்த நோதிகளை பட்சிக்கும் கோவாக்கினையுமே இருக்கும். அந்த கோவாக்கினை வர வேண்டாம். உனக்கு இந்த கோவாக்கினை இல்லை. ஆனால் நீ சத்தியத்தை அறிவை அடைந்த பின்பு
நீ சத்தியத்தை அறிந்தவனுக்கு அநேக அடிகள். யோவானுக்கு சுவிசேஷத்தில் சொல்கிறார், சத்தியத்தை அறிந்தவனுக்கு அநேக அடி. நீ அறிந்துவிட்டால். யோவானுக்கு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். யோவான் 12ஆம் அதிகாரம் 24வது வசனம். இல்ல, யோவான் வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம், மன்னிக்கவும், லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 47. தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தம் இல்லாமலும் அவருடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படும். அவருடைய சித்தத்தை அறிந்து ஆயத்தமே இல்லாமல் ஏதோ டெம்பரரி உலகத்திற்காக ஏதோ வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு செய்யக்கூடிய ஊழியங்கள், செய்யக்கூடிய ஆவிக்குரிய ஜீவியங்கள் அநேக அடிகள் உண்டு. அறியாமலிருந்து அடிகளுக்கு ஏதுவான வேலை செய்கிறனோ சில அடிகள் அடிக்கப்படுவான். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். மனிதன் எவனிடத்தில் அதிகம் ஒப்புவிப்பார்களோ அவனிடத்தில் அதிகம் கேட்பார்கள். தேவன் உனக்கு அதிகமாக நீ அறிந்திருக்கிறார், அதிகமாக கொடுத்திருக்கிறார், அதிகமாக உனக்கு உண்டு. நீ அதிகமாக தேவனிடத்துல நீ கிட்டி சேர். இந்த லாக்டவுன் காலங்களில் நீ அதிகமாக தேவனத்தை கிட்டி செல்ல வேண்டும். அல்லேலூயா. அதிகம் கொடுக்கப்பட்ட அதிக கணக்கு கேட்கப்படும். நீ உனக்கு வேறொரு வழி இல்லை. நீ சத்தியத்தை எஜமான சித்தத்தை அறிந்து விட்டால் நீ டெம்பரரியாக நீ ஒழித்துக் கொண்டிருக்கிறாய். உனக்கு போக சொல்ல இடமில்லை. ஏதோ ஒன்று சமயத்துக்கு தக்கதாக உன்னுடைய வாழ்க்கையும் ஊழியங்களும் உன்னுடைய செயல்களும் ஜீவியம் அமைந்து கொண்டிருக்கிறது. தேவ சித்தத்தை விட்டு விலகி இருக்கிறாய் என்ற அர்த்தம் என்னன்னா, தேவ சித்தத்தை விட்டு நீ விலகி இருக்கிறாய். வேறொரு வழி கிடையாது. அந்த இயேசுவையே நோக்கிப்பார், அந்த உபதேசத்தை நோக்கிப்பார். வேறொரு வழி கிடையாது. நீ மனஸ்தாபடு. கிறிஸ்துவின் உபதேசத்துல, கிறிஸ்துவின் அஸ்திவாரத்துல நீ கட்டப்பட்ட வீட்டாக இருக்கணும். அதுதான் கண்மலையில் கட்டப்பட்டது. எதிலே கட்டப்படுகிறாய்? மண்ணிலே அஸ்திவாரம் போட்டு நீ கட்டப்பட்டனால் நிச்சயமாக இந்த காலங்களிலே இடித்து தள்ளப்படுகிறது. திரும்ப ஒரு விசை நீ மனஸ்தாபப்பட்டு கட்டு ஆழமாக தோண்டப்பட்ட அஸ்திவாரத்தில் கட்டப்பட்ட வீடாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் உன்னை அழைத்திருக்கிறார். வேறொரு வழி கிடையாது. உலகத்தின் ஃபார்முலாவை பயன்படுத்தாத. உனக்கு ஒரு ஃபார்முலா, மரித்தடக்கத்துக்கு முன்னாள் நாள் உயிர் திறந்த விசுவாச ஜீவத்தை உனக்கு ஒரு ஃபார்முலாவை தந்திருக்கிறார். வேறொரு வழி கிடையாது, வேறொரு பிரமாணம் கிடையாது. இந்த நாட்கள்ல மனஸ்தாபப்பட்டு விரும்புகிறோம். பழைய மாதிரி எனக்கு வேணும். அல்லேலூயா. விரும்புகிறோம். ஒரு காலத்திற்கு போல எங்கள் நாட்களை புதியதாக்கும். renew our days as of old. எனக்கு புதிதாக அந்த ஒரு காலத்திற்கு போல எனக்கு வாழ்க்கை இருக்கணையா? விரும்பினான் யோபு. அல்லேலூயா. தாவீது விரும்பினான். நீ கூட வெளியே கொண்டு வந்துட்டார். லோத்தை சோதம் குமரா விட்டு வெளியே வந்துட்டார். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் எடுத்து வாசிக்கலாம். 19:17. அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு நீ ஜீவன் செப்ப ஓடி போ, பின்னிட்டு பாராதே என்று சொன்னார். உன்னை வெளியே கொண்டு வந்துட்டாரு. இனி உனக்கு வேறொரு வழி கிடையாது. உனக்கு அவர் கரையை செலுத்திட்டார். கல்வாரி சிலுவையிலே உனக்காக செலுத்தியிருக்கிறார். உனக்காக வெளியேறப்பட்ட சத்தியங்கள் சபைக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது. உன்னை வெளியே கொண்டு வந்துட்டார். நீ பின்னிட்டு திரும்பாத. ஜீவன் தப்ப ஓடி போ. நீ பின்னிட்டு பார்க்குது. பின்னிட்டு பார்த்து நீ வேற எதையோ டெம்பரரியான இந்த உலக வாழ்க்கைக்காக, அழிந்து போகிற வாழ்க்கைக்காக, அழிந்து போகிற மோட்சத்திற்காக கிரியை நடப்பிக்காதே. நித்திய ஜீவன் வரை நிலைநிற்பதற்காக கிரியை நடப்பி. யோவான் 6:27 வாசிக்கிறோம். அழிந்து போகிற மோட்சத்திற்கு அல்ல, நித்திய ஜீவன் வரை நிலைநிற்கிறதுக்காக நீ கிரியை நடப்பி. அதை பிதாவானவர் முத்திரித்து வைத்திருக்கிறார். வெளியே கொண்டு வந்ததுக்கு அப்புறமாக உன் ஜீவன் தப்பு ஓடிப்போ, பின்னிட்டு பாராது என்று சொன்னால் இந்த சமூகத்தில் எங்கும் நில்லாதே. உனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார்.
உபதேசம். அப்போஸ்தலர் உபதேசம். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளுடைய அஸ்திவாரத்தில் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து மூளைக்கல்லாக இருக்கிறார். எபேசியர் 2:20-21 வசனங்களை வாசிக்கிறோம். அவர் மேல் நீ மாளிகையாக இசைவாய் இணைக்கப்பட்டு பரிசுத்த ஆலயமாக நீ எழுப்புகிறாய். உன்னுடைய ஜீவியம் வெளியே கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நீ என்ன பின்னிட்டு பார்க்கிற? இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிற உபதேசம், அப்போஸ்தலர் உபதேசத்துல இனி உனக்கு வேறொரு வழி கிடையாது. முற்றிலும் உன்னை தேவனோடு கூட சேர்த்துக் கொண்டே போகிறார். பின்னிட்டு பார்த்தனால் தான் அவர் உப்பு தூணா மாறினார். அதுதான் இயேசு சொன்ன வார்த்தை லூக்கா 17 லோத்தி மனைவி நினைத்துக் கொள்ளுங்கள். லோத்தி மனைவி நினைத்துக் கொள். திருச்சபையே, இனி உனக்கு வேற வழி கிடையாது. பழைய நாட்களை நாம் வாகாதா என்று பூர்வ காலத்து நாட்களை விரும்புகிறோம். ஒன்றை கலை, வேதம் அதுதான் சொல்லுகிறது. ஒன்றை கலை. இந்த நாட்கள்ல கிளிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு. ஒன்றை கிளி. உன் வாழ்க்கையை இந்த உபதேசத்தை கொண்டு தைத்து திரும்ப மனஸ்தாபப்பட்டு தேவனோடு சேர். உனக்காக மனதுருக்கம் தேவன் உருகுகிற தேவனாக இருக்கிறார். உருகுவேன் சொல்கிறார். மனது உருகிற தேவன் அவர். அல்லேலூயா. மனது உருகிற தேவன். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. மனது உருகிறவர் அவர். ஆதியாகமம் 31 அதிகாரத்திலே வாசிக்கிறோம். ஆதியாகமம் 31 வேற எங்கேயோ போய் கூடாரம் போட்டான். ஆதியாகமம் புத்தகத்திலே வாசிக்கிறோம். டெம்பரரியாக வேற எங்கேயோ போய் கூடாரம் போடுகிறான். தேவன் சொன்னார் யாக்கோபை பார்த்து ஒரு தேசத்துக்கு போ. வாசிக்கலாமா? ஆதியாகமம் 31 அதிகாரம் 3வது வசனம். கர்த்தர் யாக்கோபை நோக்கி உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாருக்கு திரும்பி போய் நான் உன்னோடு கூட இருப்பேன் நீ போ என்று சொன்னார். 13வது வசனத்தில் சொல்கிறார், நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனையை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் தானே. அந்த தேவன் நானே. இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தாருக்கு தேசத்திற்கு திரும்பி போ. திரும்பி போன்றா எல்லாம் வெறும் கோடும் கைமா வந்தவன் 2 பரிவாரங்களுடைய ஆசீர்வாதத்தோட போறான். வேற எங்கேயோ போய் கூடாரா. உன் வாழ்க்கை எப்படியாவது அமைத்துக் கொள்வதற்காக நீ எங்கேயாவது போய் செட்டில் ஆயிருந்த இந்த லாக்டவுன் காலத்திலே நீ திரும்பி கோ பேக் பெத்தேல். தேவன் வெளிப்பட்ட அந்த தேவ தரிசனத்திற்காக திரும்பு. 33:19-20 வாசிக்கிறோம். நான் கூடாரம் போட்ட வெளியின் நிலத்தை சீகேமின் தகப்பனாகிய எமோரிய புத்திரர்களை 100 வெள்ளிக்காசுக்கு வாங்கி அங்கே ஒரு வழிபடத்தை கட்டி அங்கே எங்கேலோகே இஸ்ரவேல் என்று பேருக்கான். நீ என்ன பேர் வச்சாலும் என்ன? தேவன் சொன்னது என்ன? நீ போ. உனக்கு தரிசனமான தேவன் எங்கே உனக்கு நான் வெளிப்பட்டேன். பொருத்தனையை செய்ய அங்க போய் கோ பேக். ஆகியவத்தான் நமக்கு மீண்டும் பிரச்சனை. 34 அதிகாரத்துல தேவன் அவனோடு கூட இல்ல. அது வரைக்கும் கூட இருந்தவர் தேவன் அவனோடு கூட இல்லை. வாசனையை கெடுத்து வேதனையோடு கூட அந்நிய தேசத்துல வேதனையோடு கூட இருக்கிறான். மீண்டும் கூட அவன் தேவ சமூகத்துல renew our days as a old. மீண்டும் கூட அவன் மீண்டும் பழைய அனுபவத்தை கேட்கிறான். தேவ சமூகத்துல ஜெபிக்கிறான். தேவன் சொல்கிறார் 35வது அதிகாரம் 1வது வசனத்துல, யாக்கோபை நோக்கி நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து உன் தேவனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி இருக்கும் போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு வழிபடத்தை உண்டாக்கி go back. அவன் போனான். renew. வாழ்க்கையை ரெடி பண்ணாம உன் வாழ்க்கை பழைய இந்த லாக்டவுன் திரும்பும். வழக்கம் போல விசுவாச குடும்பம் வரும். நாம் வேலைக்கு போகணும், சம்பாத்தியம் பண்ணணும், எல்லாரும் ஆசை. வழக்கம் போல பூர்வ காலத்துல அதை திரும்ப வேண்டும் என்று சொல்லி பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்க நாட்களை புதியவளாக்கும் எல்லாரும் வாஞ்சை இருக்கிறது. தேவனின் முகத்தை மறைத்து விட்டீரோ, முற்றிலும் வெறுத்து விட்டீரோ, கடும் கோபமா இருக்கிறோ. எப்போது 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 எப்போ ஆண்டவரே எப்போ
காலம். கேன்சல் பண்ணு. நீ ரினியூ பண்ணாம உன் வாழ்க்கையில புதிதாக ரினியூவான அந்த வாழ்க்கை வேணும் என்று கேட்காத. மீண்டும் தேவன் அவனுக்கு இடைப்பட்டார். 35ஆம் அதிகாரத்துல 7 வேறிட்டால் தேவன் அவனை ஆசீர்வதித்ததாக உன் பேர் யாக்கோப் அல்ல இஸ்ரவேல் என்று பேரை மாற்றினார். அல்லேலூயா. உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில உன் ஜீவியத்துல உனக்கு இதற்கு மேலாக ஒரு வழி கிடையாது, வேற வழி கிடையாது. அவர் சாமுவேல் தீர்க்கதரிசி இஸ்ரவேல்ல முதல் ராஜா. இஸ்ரவேல்ல முதல் ராஜா யார்? சவுல் ராஜா. அவர் சொன்னதை செய்யாம நான் செஞ்சுட்டேன் செய்தான். முதல் தரத்தை இரண்டாம் தரத்தை வச்சுட்டு அவன் செஞ்சான். அவன் சொல்றான் நான் செஞ்சுட்டாங்க. 1 சாமுவேல் புத்தகத்துல 15ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அல்லேலூயா. சாமுவேல் சவுலிடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற்றினேன். எவ்வளவு பெரிய பொய் சொல்றான். முதல் தரத்தையும் இரண்டாம் தரத்தையும் வச்சுட்டு அற்பமானவெல்லாம் அழிச்சிட்டு நான் நிறைவேற்றினேன். தேவன் சொல்கிறார் சாமுவேலை பார்த்து, நான் ராஜாவுக்கு மனஸ்தாபப்படுகிறேன். 11ஆம் வசனத்துல சாமுவேலுக்கு தரிசனமாகி சொல்கிறார், இவன் நான் நிறைவேற்றினேன். நிறைவேற்றினானா? இல்ல. வேறொரு வழி உனக்கு கிடையாது. ஒரே தரம் உனக்காக பலியிடப்பட்டிருக்கிறது கல்வாரி சிலுவை. அவர் எப்படி திரும்பும்? வேற ஃபார்முலா கிடையாது. உலக ஞானம், உலக அறிவு, சாதுரிய பிரசங்கங்கள் உன்னை தப்பிக்கிறதுக்கு அது கிடையாது. நீ அறிந்தவன். அறிந்தவனுக்கு அநேக அடிகள். தேவனுடைய சித்தத்தை நீ அறிந்தவன். ஆயத்தப்படு. நீ வேதம் தான் சொல்லுகிறது. அல்லேலூயா. பேசுவதற்கு நேரம் இல்லை. மறைந்தான். பாவத்தை சேர்த்து தாவீது மறைந்தான். நாத்தான் தீர்க்கதரிசி ஏன் செய்துட்டு அவன் ராஜாவே உட்கார்ந்தான். ஆனால் ஒன்றை உபாசித்து களைந்தான். நறுமண்ட இருதயத்தை புறக்கணிக்காத தேவன் திரும்ப அவனுக்கு ஆவியினால் நிரப்பினான். அல்லேலூயா. புதிய ஆவியினால் அவனை நிரப்பினான். இன்றைக்கு உங்களையும் நிரப்ப முடியும். அல்லேலூயா. புதிய இருதயத்தை எனக்கு சிருஷ்டி பண்ணது நாள்ல கேட்போமா? சங்கீதம் 51:10 சொன்னது போல வாசிக்கலாமா? சங்கீதம் 51:10 இன்னைக்கு புதிய இருதயத்தை சிருஷ்டியோ, என்ன புதிய ஆவியை தாரோ என்று கேட்போம். ரினியூ தேவனே, சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிறைவான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பி. இந்த நாட்கள் புதுப்பிக்கக்கூடிய நாட்கள். Time is a good teacher. இந்த நாட்களும் லாக்டவுனான காலங்களும் டைம் இஸ் எ கோல்ட். அதுவும் பொன்னான காலம் தான். நீ முதலாவது மனஸ்தாபப்பட்டு திரும்ப. இனி வேறொரு பலி அல்ல. ஒரே தர பலி செலுத்தப்பட்ட உன்னுடைய டெம்பரரி நீ ஏதோ சூழ்நிலைக்காக நீ தெரிந்து கொண்டு தேவ சித்தத்தை மறந்து நீ ஓடினாய். மீண்டும் தேவ சித்தத்துக்கு நேராக அந்த பலி கல்வாரி சிலுவையிலே செலுத்தப்பட்டிருக்கிறது. மீண்டும் திரும்பு. Go back. இந்த காலங்களில் அதுதான் சொல்லிக் கொடுக்கிறது. மீண்டும் திரும்பு. சிலுவையின் பாதைக்கு, சிலுவையின் உபதேசத்துக்கு திரும்பு. Time is a good teacher. இந்த காலங்கள் கற்றுக் கொடுக்கிறது நமக்கு. நாம் தேவனுடைய சமூகத்திலே நாம் ஜெபிப்போம். Thank you Jesus. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். Oh, praise the Lord. Yes, Barakana. Yes, Bidika. Yes, Sakadina. கிழிக்க ஒரு காலம், தைக்க ஒரு காலம்.
இந்த காலங்கள் நம்மை சுத்திகரிப்பு செய்து தேவனோடு கூட இணைக்க ஒப்புரவாக்கக்கூடிய காலம். The ministry of reconciliation. Viva Kala Kala Sakala. தேவனோடு ஒப்புரவாக reconciliation. தேவ பிரசன்னத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். Amen.